வணக்கம். வெல்கம் டு another episode of PR Cricket Chat. IPL சீசன் ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. எனக்கு ஒரு ஃபீட்பேக் ஒரு வியூவர் கிட்ட இருந்து வந்தது. ஆரஞ்சு கேப் அண்ட் பர்பிள் கேப் கண்டென்டர்ஸ் பத்தி ஏன் ஒரு வீடியோ நீங்க செய்யக்கூடாதுன்னு. ஸோ ஒரு அட்டெம்ப்ட் ஒரு ட்ரை பிடிச்சிருந்தா சொல்லுங்க. இல்லை உங்க கமெண்ட்ஸ் போடுங்க. வேற யார் இருக்கலாம்னு. ஆரஞ்சு கேப் எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த டாப் 3 பிளேயர்ஸ் தாங்க எடுக்க நல்ல சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க அப் ஃப்ரண்ட் போறாங்க, நிறைய பால் ஆடுறாங்க. ஸோ நம்ம ஆரஞ்சு கேப் கண்டென்டர்ஸ்னா ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் எப்பவுமே அந்த ஆரஞ்சு கேப் லிஸ்ட்ல இருப்பாரு. அது ஒரு பிரச்சனை. ஏன்னா கேஎல் ராகுல் ஆஃப் லேட் வந்து அந்த ஆரஞ்சு கேப் ஜாஸ்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஸ்ட்ரைக் ரேட்டை விட. ஆனா எப்பவுமே ஆரஞ்சு கேப் டிஸ்கஷன்ல கேஎல் ராகுல் இருப்பாரு. ஏதோ பேச்சு அடிப்படுது. இந்த டெல்லிக்கு கேஎல் ராகுல் ஓபன் பண்ண மாட்டாரு, 3 or 4 தான் வருவாருன்னு. எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் 3ல வந்தாலும் இஸ் குட் இனஃப் பேட்ஸ்மேன். ஆரஞ்சு கேப் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் ஸ்ட்ரைக் ரேட் மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கணும். சுப்மன் கில் பிரின்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் ஆல்ரெடி அவருக்கு ஒரு மகுடத்தை கொடுத்துட்டாங்க. பிரின்ஸ் ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு, எஸ்பெஷலி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல. ஐபிஎல்ல வந்து நிறைய ப்ரூவ் பண்ணாரு, ஒரு அப்சல்யூட் தாதா. அண்ட் நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல எப்படி ஆடணும், எப்படி ரன் தேர்த்தணும் சுப்மன் கில்லுக்கு தெரியும். ஸோ டெஃபினெட்லி அவர் ஒரு டாப் கண்டெண்டர். இன்னும் ஒரு டாப் கண்டெண்டர் ரொம்ப வருஷமா அவர் செஞ்சுட்டு இருக்காரு இதை, விராட் கோலி. அவர் ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் ஆச்சு. நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஐபிஎல்ல ஜஸ்ட் பிஃபோர் த T20 வேர்ல்ட் கப் ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் ஆச்சு, ஆவரேஜ் இம்ப்ரூவ் ஆச்சு, அக்ரிகேட்டர் ரொம்ப இருந்தது. ஆரஞ்சு கேப் வினர். ஸோ விராட் கோலி எப்பவும் போல அந்த ஆரஞ்சு கேப் டிஸ்கஷன்ல விராட் கோலி டெஃபினட்டா இருப்பாரு, அதுல சந்தேகமே கிடையாது. இன்னும் ஒரு கிரிக்கெட்டர் என்னோட ஃபேவரட் இந்தியன் பேட்ஸ்மேன் ஜெய்ஸ்வால். ஜெய்ஸ்வால் வந்து ஃபென்டாஸ்டிக் டெஸ்ட் கிரிக்கெட்டர், ஜெனரேஷனல் கிரிக்கெட்டர். அந்த மாதிரி பிளேயர்லாம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு ஒன்டேல வாய்ப்பு கிடைக்கல. இப்போ ரோஹித் வந்து ரிட்டையர் ஆக மாட்டேன்னு சொல்லிருக்காரு. ஸோ எப்போ ஒன்டேல வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியல. T20 சைட்ல அவர் இடத்த அபிஷேக் சர்மா இப்போதைக்கு பிடிச்சிருக்காரு. ஜெய்ஸ்வால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கூட பிரேக் அவுட் ஐபிஎல், பெரிய பெரிய ஐபிஎல். ஏன்னா அவருக்கு வந்து இங்க ரன் அடிச்சாதான் திரும்ப T20 ஸ்குவாட்ல அவர் பேர் அடிபடும். ஜெய்ஸ்வால் ஒரு பிரேக் அவுட் சீசன் இருக்கும்னு என்னோட ப்ரெடிக்ஷன். பொறுத்திருந்து பார்க்கணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரிஷப் பந்த் மாதிரி ஒரு எக்ஸ்பேக்டர் இந்தியன் கிரிக்கெட்ல வந்து ரொம்ப 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 வருஷம் ஆச்சு. க்ளோசஸ்ட் எனக்கு தெரிஞ்சு போலிங்ல அப்கோர்ஸ் பும்ரா, பேட்டிங்ல ரிஷப் பந்த் டெஃபினட்டா எக்ஸ்பேக்டர் பிளேயர். அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஒயிட் பால்ல எல்லாரும் கேட்கறாங்க ஏன் அவர் ரொம்ப செஞ்சது கிடையாது. காரணம் அவருக்கு அவ்வளவு வாய்ப்பு கிடைச்சது கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி ஓடிஐ கிரிக்கெட்ல. ஆனா இந்த T20 இந்த ஐபிஎல்ல டெஃபினட்டா ரிஷப் பந்த் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு ப்ரூவ் பண்றதுக்கு. ஆல்சோ ஜஸ்டின் லேங்கர் ரிஷப் பந்த் காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்னு பார்க்கணும். என்னோட ஃபீலிங் ரிஷப் பந்த் ஓப்பனிங் பண்ணுவாரு இந்த ஐபிஎல். ஓப்பன் பண்ணாருன்னா ரிஷப் பந்த் நல்ல சான்ஸ் இருக்கு அந்த ஆரஞ்சு கேப்பை எடுக்கிறதுக்கு. ஸோ ரீகேப் பண்றதுக்கு என்னோட 5 பிக்ஸ் ஃபார் ஆரஞ்சு கேப்: கேஎல், கில், ரிஷப் பந்த், ஜெய்ஸ்வால் அண்ட் அஃப்கோர்ஸ் தி கிங் விராட் கோலி. பர்பிள் கேப் வந்தோம்னா யாரு ஜாஸ்தி விக்கெட் எடுப்பாங்கன்னு, ஹர்ஷ்தீப் சிங் எப்பவுமே அந்த இதுல இருப்பாரு, அந்த டிஸ்கஷன்ல ஹர்ஷ்தீப் சிங் எப்பவுமே இருப்பாரு. ஹர்ஷ்தீப் சிங் அந்த டிஸ்கஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா வாட்டியும் அவர் விக்கெட் எடுத்திருக்காரு. அப் ஃப்ரண்ட் எடுக்கிறாரு, டெத்ல எடுக்கிறாரு. முகேஷ் குமார் பெரிய சீசன் இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன், ஏன்னா நல்லா போட்டாரு போன வருஷம் கூட. ஹர்ஷித் ராணா அவர் திடீர்னு ஐபிஎல்ல தூக்கி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல போட்டாங்க, பயங்கர கான்பிடன்ஸ்ல இருப்பாரு அவரு. ஹர்ஷித் ராணா டெஃபினட்டா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஹர்ஷித் ராணாக்கு வரதுக்கு. அதுக்கப்புறம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பாத்தீங்கன்னா போலிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மி. மயங்க் யாதவ் இன்ஜர்டு, ஆவேஷ் கான் இன்ஜர்டு. ஸோ ரவி பிஷ்னாய் எல்லா மேட்சும் ஆடுவாரு, 4 ஓவர் போடுவாரு. ரவி பிஷ்னாய் டெஃபினட்டா அந்த பர்பிள் கேப் கண்டெண்டர் லிஸ்ட்ல இருப்பாரு. அண்ட் எனக்கு பிடிச்ச இன்னொரு போலர் வருண் சக்கரவர்த்தி, நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் கல்கட்டாக்கு ஒரு பிரைஸ் ஸ்ட்ரைக் போலர் வருண் சக்கரவர்த்திக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இந்த பர்பிள் கேப்பை எடுக்கிறதுக்கு. ஸோ பர்பிள் கேப் நீங்க ரீகேப் பண்ணோம்னா ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் ஹர்ஷித் ராணா. அதுதான் என்னோட பிக்ஸ் வந்து பர்பிள் கேப். சாரி, முகேஷ் குமார், அவரை மறந்துட்டேன், முகேஷ் குமார் ஆல்சோ. ஸோ அதுதான் என்னோட பிக்ஸ் ஃபார் த பர்பிள் கேப். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு. நம்ம டீம் பை டீம் அனாலிசிஸ் பண்ணாலும் ஒரு டாப் 4 டீம்ஸ் எங்க இருக்காங்கன்னு ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுப்போம் ஃபார் த அனாலிசிஸ் ஃபார் ஐபிஎல் ஹேப்பன்ஸ். அதை பார்க்க மறந்துடாதீங்க. என்னோட ப்ரெடிக்டட் ஃபினிஷ் ஃபார் த டீம்ஸ் அதை பார்க்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் another episode of PR Cricket Chat. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன்ஸ். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் a great day.